ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இது வந்து சும்மா பேசுவோம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில நம்ம பேசிட்டுருக்கோம். இதில வந்து இப்ப நம்ம சமூகத்தில இப்ப நடந்துட்டு இருக்க ஏதோ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு இப்ப ட்ரெண்டா போயிட்டுருக்க விஷயத்த பத்தி, நம்ம ஒப்பீனியன் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த இது ஒரு சின்ன பாட்காஸ்ட் மாதிரி அந்த மாரி பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ, அதில நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்டு வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆ பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத பத்தி தான். இப்ப அத பத்தி ஏன் பேசணும் அப்படின்னா, இப்ப எங்க பார்த்தாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் தான். நீங்க பசுமை விகடன் எடுத்துட்டாலும் சரி, அத தாண்டி நீங்க LinkedIn போனாலும் சரி, எங்க போனாலுமே நீங்க வந்து வேலை செய்றத வந்து ஒரு அடிமைத்தனம் அப்படிங்கிற மாரியே மாத்தி வச்சுட்டாங்க. இப்ப 1990 அந்த குளோபலைசேஷனுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அ லேண்ட் தான் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ லேண்ட் இருக்கோ அதுதான் வந்து முக்கியமானது அப்படிங்கிற மாரி இருந்தது. அது 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 கூட சொல்ல முடியாது. நம்ம ஒரு 1960க்கு முன்னாடி கூட 1960க்கு முன்னாடி கூட நம்ம போயிட்டோம்னா, லேண்டு தான் உங்களுக்கு எல்லாமே. இப்ப கீராவோட சிறுகதை கூட ஒரு சிறுகதை கூட இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில வந்து அ அவரோட தங்கச்சிக்கு அந்த மாரி பொண்ணு எக்ஸாக்ட்டா கதை ஞாபகம் இல்ல. அவுட்லைன் வந்து இப்படி தான் வரும். அவரோட தங்கச்சிக்கு வந்து பொண்ணு தேடுறப்ப, இது பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து நிலமே இல்ல. அதனால வந்து நான் பொண்ணு தரமாட்டேன். நிலமே இல்லாத வீட்ல போய் என் தங்கச்சி உட்காரணுமா? அப்படிங்கிற மாரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணுக்கு அந்த மாரி தேடுறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து நிலம் இருக்கு. மாடெல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப என் என் புள்ள கடைசி வரைக்கும் போய் அங்க வந்து ஊ ஊழியம் செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கணுமா? அதனால வந்து நான் வந்து சர்க்கார் உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு தான் குடுப்பேன். அப்படிங்கிற மாதிரி அ அது எப்படி ஒரு சமூக மாற்றம் எப்படி வேகமா நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. நி நிலம் தான் எல்லாமே அப்படின்னு இருந்த நிலை மாறி ஒரு வேலை, ஒரு டீசென்ட்டான ஒரு வேலை. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஒயிட் காலர் ஜாப் அப்படிங்கிற மாதிரி, ஒரு சர்க்கார் உத்தியோகம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாரி ஒரு வேலை தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி ரேப்பிடா நம்ம சேஞ்ச் ஆனோம். அதுவும் அந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாபு, அப்புறம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர், டாக்டர் தான். டாக்டரு அப்படிலாம் கவர்மெண்ட் ஜாப் அது மட்டும் தான் ரொம்ப பெருசுங்கிற மாரி அப்படியே போயிட்டே இருந்தது. குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்த ஐடி ஜாப்ஸு எல்லாத்துலயுமே இந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் அது ரிலேட்டடான ஜாப்ஸு, போய் உட்காந்து ஏசில உட்காந்துட்டு வர மாரி ஜாப்ஸு, அது எல்லாமே ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாரி பேசி, நம்ம ஜெனரேஷன்ல வந்து நம்ம ஜெனரேஷன் வந்து ரொம்ப அதிகமா அத வந்து அந்த என்ன சொல்றது? ஒரு ஒரு தலைமுறை மாற்றமே நம்ம ஜெனரேஷன்ல நிகழ்ந்துச்சு. நம்ம அப்பா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்றது? இந்த ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறது, இந்த மெக்கானிக்கா இருக்கிறது, விவசாயம் பண்றது, அந்த அந்த மாரி இதில அப்பா, தாத்தா எல்லாமே அந்த அந்த இதிலேயே தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் படிச்சு நம்ம இது பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸரா போறது, இல்ல ஒரு ஐடி ஜாப்ல போறது, அந்த மாரி ஏதோ ஒரு ஜாப்ல போறது, அந்த மாரி நம்ம ஒரு ஒரு சமுதாய மாற்றம் அப்படியே நம்ம வந்து நிகழ்ந்திருக்கும். கடைசி ஒரு 2 ஒரு 2 தலைமுறையா தான் அது நிகழ்ந்திருக்கும். இந்த சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து தாத்தாவுக்கு தாத்தாவே ஒரு ஸ்காலரா இருப்பாங்க. அது நமக்கு நமக்கு செட் ஆகாது. அது வேற விஷயம். பட் ஆனா நம்ம ஃபேமிலில, நம்ம இதுலலாம் பார்த்தீங்கன்னா, 1 தலைமுறை, 2 தலைமுறையா தான் நம்ம வந்து வந்துட்டுருப்போம். நம்ம இப்ப தான் வந்துட்டுருக்கோம். பட் ஆனா நம்ம இப்ப வந்த உடனே பார்த்தீங்கன்னா, திரும்ப அ நம்ம இப்ப வந்த உடனே திரும்ப அது என்ன ஆகுது அப்டின்னா, திரும்ப போய் விவசாயம் பண்ணலாம், திரும்ப போய் சொந்த தொழில் பண்ணலாம், திரும்ப இது பண்ணலாம். அதுல தான் நிம்மதி இருக்கு அப்டிங்கிற மாரி பேசுறாங்க. இத வந்து நம்ம எப்படி ஒரு விதமா எப்படி பார்க்கலாம் அப்டின்னா, எப்பல்லாம் மெஜாரிட்டி ஒரு விஷயத்த வந்து அடையுதோ, ஒரு மெஜாரிட்டி ஒரு இத வந்து அ ஒ ஒரு ஒரு இத வந்து அச்சீவ் பண்ணுதோ, அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் ஆஃப் பீப்பிள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, இதுல ஒண்ணுமே இல்ல. இது அவ்வளோதான். இதுக்கு இது வந்து இதுக்கு இதுல இருக்கிறது வேஸ்ட்டு. நம்ம திரும்ப அப்படி போலான்னு சொல்லிட்டு, அந்த ஒரு புரொபகண்டா ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நிலம் வந்து எல்லாரும் இது இது பண்ணதுக்கப்புறம் இந்த வேல தான் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்ப வந்து ஒரு சம் செட் ஆஃப் பீப்பிள் மட்டும் அங்க இருந்தாங்க. அத தாண்டி திரும்ப அவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த கவர்மெண்ட் வேலைக்கு வந்ததுக்கப்புறம், கவர்மெண்ட் வேலைலாம் அவ்வளோதான் இனி ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்புறம் ஐடி ஜாப் தான். இந்த யுஎஸ் போகணும், கிரீன் கார்டு வாங்கணும். அதையே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயமா சொல்லிட்டு இருந்தாங்க. எப்ப எல்லாருமே அத பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாருமே இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, மெஜாரிட்டி அங்க போயிட்டாங்களோ, அப்ப அத வந்து நெகட்டிவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவுமே ஒரு வேலைய பத்தியோ, ஏதோ ஒரு இத பத்தி தப்பா பேசுறாங்க, தப்பான புரொபகண்டா இங்க வருது அப்படின்னா, எப்பல்லாம் மெஜாரிட்டி அந்த இடத்த அடையுதோ, அப்பல்லாம் அந்த இடத்த பத்தி தப்பான புரொபகண்டா வந்து இங்க வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த புரொபகண்டாக்கு அடிமையாகாம, இதாகாம நம்ம வந்து எப்படி கொண்டு போறோமோ, அத வச்சு தான் நம்ம லைஃபு, நம்ம ஜெனரேஷனே வரும்.
ஏன்னா, அப்படி அப்படி சொல்றவங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷனா அவங்க வந்து நெறைய வெல்த் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய ஆளா இருந்திருப்பாங்க. அவங்க தாத்தாவே அந்த மாரி இருந்திருப்பாங்க. ஆனா, நம்ம ஜெனரேஷன்ல தான் இப்ப நம்மளே வந்து கொஞ்சம் ஒரு வெல்த் அப்படிங்கிறத நம்ம கண்ல பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். பட் ஆனா, அத தாண்டி இப்படி ஒருத்தர் ப்ரொபகண்டா இதெல்லாம் வருது அப்படின்னோன, நம்ம ஓரளவுக்கு ஓகே. நம்ம ஓரளவுக்கு சம்பாரிச்சது போதும். இதுவே நமக்கு போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு உட்கார்றேன். அப்படிலாம் ஒரு டீ கடை போட்டு உட்கார்றேன். நான் சொந்த பிசினஸ் நான் எவனுக்கும் வந்து இதா இருக்க தேவையில்ல, அதா இருக்க தேவையில்லன்னு சொல்லிட்டு, நம்ம அந்த மைண்ட் செட்ல நம்ம வந்து இது பண்ணிடுறோம். பட் ஆனா, அ அதனால நம்ம வந்து எத இழக்க போறோம் அப்படின்னா, நமக்கு சம்பாதிச்சுட்டு வந்த எல்லாத்தையுமே தான் இழக்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஒரு நல்ல லைஃப் அங்க வந்து இருந்திருக்கும். அந்த லைஃப்ப நம்ம மொத்தமா அப்படியே தொலைச்சுட்டு வருவோம். திரும்ப நீங்க வந்து எப்பவுமே அ இ இடம் இடம் பெயரல் அப்படிங்கிறது தான் அ நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வழி. நம்ம வந்து சொந்த ஊர்லயே இருக்கோம் சொந்த ஊர்லயே இருக்கிறது அப்படின்னா, அந்த ஊர்ல வந்து பெரிய பண்ணையாரா இருக்கவன், அந்த ஊர்ல நெறைய சொத்து வச்சிருக்கவன், நெறைய காசு வச்சிருக்கவன், அவனுக்கு அதுக்கு மேல எதுவும் தேவையில்லாம இருக்கும். ஏன்னா, அவன் இருக்கிற சொத்த வச்சு அவன் காலத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடுற மாரி இருக்கும். அவன் தான் பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர்ல இருந்தா போதும், அங்க வந்து நம்ம இது பண்ணா போதும் அப்படிங்கிற மாரி இருந்துட்டு, அதே ஊர்ல அங்கேயே அவன் இருந்துட்டே இருப்பான். அந்த மாரி இருக்கவனுக்கு தான் சொந்த ஊரு அந்த இடத்துலயே இருக்குது. பட் ஆனா, நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வருவாங்க, கீழேருந்து மேல வருவாங்க அப்டின்னா, அந்த இடத்துலருந்து எப்ப நீங்க வெளிய வரீங்களோ, இப்போ கிராமத்துல இருக்கீங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அத விட்டுட்டு டவுனுக்கு வந்து ஏதோ ஒரு வேலைய பார்த்து கை நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்த நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அப்படி இருந்து உங்க குழந்தைங்கள நீங்க படிக்க வைக்கிறீங்க, அவங்கள இது பண்றீங்க. அப்ப அவங்க அந்த அந்த ஊர்ல இருக்க டவுன்ல இருந்து அவங்க சென்னைக்கோ, கோயம்புத்தூர், அப்புறம் பெங்களூரு, மும்பை அந்த மாரி எப்ப அவங்க போறாங்களோ, அப்பதான் அவங்க லைஃப் வந்து மேல போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் அவங்க அங்க போய் அவங்க அவங்க அங்க இருந்துட்டு அவங்க குழந்தைகள படிக்க வச்சு, அவங்கள வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டில படிக்கிற அளவுக்கு எப்ப கொண்டு போறாங்களோ, அப்பதான் அவங்க லைஃப் மாறுதுன்னு அர்த்தம். அப்படிதான் லைஃப் வந்து எப்பவுமே இடம்பெயர்தல் வரத்தான் அவங்களோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்துட்டே இருக்கும். நீங்க வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் வந்துட்டீங்க. இப்ப சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அந்த மாரி வந்துட்டீங்க. பட் ஆனா, அதிலிருந்து உங்களோட குழந்தைகள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம, நீங்க திரும்ப ஊருக்கு போறேன். ஊருக்கு போய் நான் வந்து என்ன சொல்றது, வாழ்வியல் மீட்டெடுக்கிறேன். அது இதுன்னு சொல்லிட்டு எதேதோ ப்ரொபகண்டாக்கோ, எதுக்கோ நீங்க வந்து அடிமையாகி, இதாகி சம்மந்தமே இல்லாம நீங்க நல்ல வாழ்ந்துட்டு இருக்க நல்ல வாழ்க்கை. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க போட்டு, அ இங்க போட்டு நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு தொழில்ல இறங்குறீங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு அதுதான். இப்ப வந்து உங்களுக்கு வந்து உங்க அப்பாவோட பூர்வீக தொழில் ஏதோ ஒண்ணு இருக்கு. உங்கள அந்த தொழில் நீங்களும் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. உங்க ஊர்ல அது ஒரு நல்ல பிசினஸா இருந்திருக்கு. நீங்க நல்லா பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ, இப்ப நீங்க அங்க போய் சம்பாதிச்சுட்டு வரீங்க. அந்த முதல போட்டு ஆல்ரெடி இருக்க பிசினஸ நீங்க பெருக்குறீங்க. அதுல நீங்க பெரிய ஆளா வரீங்கன்னா, அது ஓகே. அது வந்து தவறில்ல எப்பவுமே. ஏன்னா, அந்த பிசினஸ்ல உங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு 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 நாலேட்ஜ் இருக்கும். அத கைட் பண்றதுக்கும் ஆல்ரெடி அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்த உங்க அப்பா இருந்திருப்பாரு. இல்லன்னா, உங்க அந்த பிசினஸ்ல இருக்கவங்க யாராவது இருப்பாங்க. ஸோ, இப்ப நீங்க போட்டு அத வந்து பெருசு தான் பண்றீங்க. அத இன்னும் பெருசா பண்றீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு ஓகே. அது தவறில்ல. பட் ஆனா, உங்களுக்கு என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்த சும்மா அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் பண்றாங்க அப்டிங்கிறதுக்காக நீங்க ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு நான் அத பண்ண போறேன் அப்டின்னு வந்துட்டு சம்பாரிச்ச காச பூராம் கொண்டு வந்து அதில கொட்டிட்டு, அப்புறம் அந்த காசு எல்லாத்தையும் உட்டுட்டு, திரும்ப அந்த வேலைக்கு போறதுன்னா, அம் அந்த வேலை கிடைக்குமா, கிடைக்காதாங்கிறது ஒரு விஷயம். அப்ப வந்து கெரியர்ல எவ்வளோ பெரிய கேப் விழுந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். திரும்ப நீங்க போய் அந்த லைஃப்ப செட் பண்ணி வாழ்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிரும். ஸோ, அதனால தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரொபகண்டாக்கு நீங்க அடிமையாகாதீங்க. எப்பவுமே அந்த புரொபகண்டா எப்பல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல நிலைமைய நோக்கி வரமோ, ஒரு எல்லாருமே எப்ப ஒரு நல்ல ஸ்டேஜ் எடுத்து வைக்கிறாங்களோ, என்ஜினியரிங் ரொம்ப பெருசா பேசுனாங்க. என்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாத்தையும் ரொம்ப பெருசா பேசுனாங்க. எப்ப நெறைய பேர் என்ஜினியரிங் படிச்சுட்டு நெறைய என்ஜினியர்ஸ் வர ஆரம்பிச்சாங்களோ, அப்பவே என்ஜினியரிங் வேஸ்ட்டு. என்ஜினியரிங்னால வந்து சும்மா அவங்க வந்து எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் வராங்க. ஏன் எல்லாரும் படிச்சா என்ன தப்பு? எல்லாரும் வந்தா என்ன தப்பு? எல்லாரும் வரட்டும். எல்லாருமே முன்னேறட்டும். அது ஏன் அவங்களுக்கு எரியுது? அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனையே. அப்ப எல்லாரும் வரது தான் இங்க இங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால தான் அவங்க தொடர்ச்சியா அந்த புரொபகண்டா அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாரும் வரது வேஸ்ட்டு. இப்ப என்ஜினியரிங் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குற படத்துல பூரா இன்ஜினியரிங் வந்து அப்படி இப்படின்னே இப்போ போயிருச்சு. டிராகன்ல வந்து என்னதான் நம்ம வந்து டிராகன் பெரிய ஹிட் ஆன படம் எல்லாருக்கும் புடிச்ச படம் தான். அதுல வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா புடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படிப்ப வந்து எவ்வளோ இதா காமிச்சாங்களோ, செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா காமிச்சுட்டாங்க.
படிப்பு தான் ரொம்ப முக்கியம். படிப்பு தான் உன்ன உயர்த்தும். படிப்பு மட்டும் தான் எல்லாமே அப்படிங்கிற மாரி ரொம்ப இதா சொல்லியிருப்பாங்க. இப்ப சமீபத்தில வந்த அந்த மாரி ஒரு அந்த மாரி ஒரு 2கே கிட்ஸ்க்கான படத்தில கொஞ்சம் ஒரு தெளிவா பேசின ஒரு படம்னா, அந்த படத்த சொல்லலாம். நெறைய விஷயம் அந்த மாற்று கருத்து அதெல்லாம் இருக்கு. இது அப்படி காமிச்சிருக்காங்க, அத இப்படி காமிச்சிருக்காங்க. நம்ம என்ன என்ன சொன்னாலுமே, அந்த 2கே கிட்ஸ தியேட்டருக்கு வர வச்சு, அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு ட்ரெய்லர வச்சு, அவங்கள தியேட்டருக்கு வர வச்சு, அவங்களுக்கே அவங்க பாஷையிலேயே உங்களுக்கு படிப்பு தான்டா முக்கியம். நீங்க படிச்சு தான் ஆகணும்னு சொல்லி வச்சது, படத்தில ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி எல்லா படத்துலயுமே என்ஜினியரிங் தான் அவ்வளோதான். இப்ப நீங்க பேசுனீங்க அப்படின்னா, 100க்கு 90 பேர் வந்து என்ஜினியரிங் எல்லாம் வேஸ்ட்டுங்க. எல்லாரும் என்ஜினியரிங் படிக்கிறாங்க. எல்லாருமே இது பண்றாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, இந்த லாரி ஓட்டுறவனே அவ்வளோ சம்பாரிக்கிறான். இந்த கொத்தனார் வேலை செய்றவன் அவ்வளோ சம்பாரிக்கிறான். பரோட்டா மாஸ்டர் அவ்வளோ சம்பாரிக்கிறான். இவன் அவ்வளோ சம்பாரிக்கிறான். அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லுவாங்க. ஆனா என்ஜினியரிங் முடிச்சுட்டு வரவன் வெறும் 10,000க்கு போறான், 8,000க்கு போறான், 15,000க்கு போறான், 20,000க்கு தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே சொல்லுவாங்க. பட் ஆனா எல்லாத்துலயுமே வந்து அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா, அதுல நீங்க வந்து கத்துக்கிற கத்துக்கிற பீரியடுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த பீரியடுல உங்களுக்கு சம்பளம் கம்மியா தான் வரும். ஏன்னா, நீங்க அந்த டைம்ல நீங்க கம்பெனிக்கு பெருசா எதுவும் சம்பாரிச்சுட்டு வந்துற போறதில்ல. பட் ஆனா, நீங்க தான் கத்துக்க போறீங்க. ஸோ, அந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 டூ 5 இயர்ஸ் வந்து நீங்க சம்பளம் வந்து எவ்வளோ கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வேற வேற போறது. இப்ப நீங்க ஸ்டார்ட்டிங்ல இங்க வரப்ப பார்த்தீங்கன்னா, அத விட்டுட்டு அ இந்த மார்க்கெட்டிங் ஜாப்லலாம் உங்களுக்கு சேலரி அதிகமா இருக்கும். இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அந்த மாரி இதுலலாம் உங்களுக்கு சேலரி அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும் மீன்ஸ் இங்க ரூ. 10 தரேன்னா, அங்க ஒரு ரூ. 5 தருவான். ஒரு ரூ. 5 உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். அப்ப வந்து உங்க 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 கூட இருக்கவன், உங்க கூட படிச்சவன் எவனாவது ஒருத்தன் உருப்படாதவன் எவனாவது ஒருத்தன் அதுக்கு போயிருப்பான். அதுக்கு போய் நான் 5,000 வாங்குறேன், நீ ரூ. 10 தான் வாங்குறியா? நீ 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 வந்து நல்லா படிச்சுட்டு இருந்தியா, நல்லா இது பண்ணிய, உனக்கு வந்து அவ்வளோதான் வருதா? அப்படிங்கிற மாரி இது பண்ணுவானுங்க. அப்புறம் வீட்ல எப்படி பேச ஆரம்பிப்பாங்க, இவ்வளோதான் வருதா? அது இதுன்னு. அது கேட்டு அதுக்கு அடிமையாகி மீன்ஸ் அ அந்த மைண்ட் செட் அவங்களோட ப்ரொபகண்டாக்கு நீங்க வந்து இதாகி அந்த வேலைய விட்டு நீங்க ரூ. 5 அதிகமா கிடைக்குதுன்னு அங்க போவீங்க. பட் ஆனா நீங்க அங்க போனீங்க அப்படின்னா ரூ. 5 இருக்கும். ரூ. 16 பாஞ்சு என் ஃப்ரெண்ட் முத்தூட்ல இருக்கவங்கலாம் நான் கேட்டேன்னா சொல்றாங்க. ரூ. 300 இன்கிரிமெண்ட் போடுறாங்க, ரூ. 500 இன்கிரிமெண்ட் போடுறாங்க, ரூ. 700 அவ்வளோதான். அங்க எல்லாம் மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும். ஸோ, பட் ஆனா நீங்க உங்க கோர் ஃபீல்டுல போயிட்டு, அதுல நீங்க ஸ்டார்ட்டிங்ல கம்மியா இருந்தாலுமே ஒரு 2 வருஷம், 3 வருஷம் நீங்க ஃபுல் இருந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒ ஒரு 3 வருஷம், 4 வருஷத்துல நீங்க உங்களோட குரோத் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கும். நீங்க ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு சேலரி கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருக்கும். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா, அத தாண்டி நீங்க அத கோப் அப் பண்ணி வந்துட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் நீங்க நீங்க அடைஞ்சிருக்க குரோத்துங்கிறது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுல இருக்கும். நீங்க அதோட அந்த ட்ராவல்ல அப்டியே போயிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியாது. பட் ஆனா, நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே நம்ம இவ்ளோ தூரம் வந்துட்டோமா? நம்ம இவ்ளோ தூரம் வந்துட்டோமா? அப்டிங்கிறது அவ்வளோ பெருசா இருக்கும். ஸோ, அதுதான் நம்ம கஷ்டப்பட்டு அ அந்த மா அந்த மா அந்த மாரி இடத்துக்குலாம் நம்ம போறோம். சாதாரணமா அதுவும் நம்மள மாரி ஒரு ஜெனரேஷன்லேருந்து, நம்மள மாரி கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, ஒரு நம்மலாம் மிடில் கிளாஸ்னு சொல்லக்கூடாது. லோயர் மிடில் கிளாஸ் அந்த ஸ்டேஜ்லேருந்து லோயர் மிடில் கிளாஸ் அந்த ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த இடத்த அடையிறோம். அத வந்து இந்த மாரி சில ப்ரொபகண்டானால நம்ம தொலைச்சிறக்கூடாது அப்படிங்கிறது தான் இது. ஸோ, இப்போ வந்து ஓகே நீங்க உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்னு இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத நீங்க யோசிக்கணும். நீங்க பாட்டுக்கு வந்து நான் ஃப்ரான்சைஸ் எடுக்கிறேன். இந்த ஃப்ரான்சைஸ் எடுத்து அத பண்றேன், இத பண்றேன், டீ கடை வைக்கிறேன். நான் வந்து விவசாயம் பண்றேன். அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நீங்க போய் உள்ள விழுகுறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். அதே மாரி நான் ஹோட்டல் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்டின்னா, அந்த தொழிலோட கோர் ஆப்பரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க பண்றதா தான் இருக்கணும். அப்டி இல்லைன்னா, அந்த கோர் ஆப்பரேஷன் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சதா இருக்கணும். நீங்க இன்னொருத்தர வச்சு வேல வாங்கலாம். அது அது தப்பு கிடையாது. பட் ஆனா அந்த கோர் ஆப்பரேஷன் வந்து இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணி நீங்க இருக்கீங்க அப்டின்னா, மொத்தமா அது போயிரும். ஏன்னா, அவர டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, இப்ப நீங்க வந்து சொந்த தம்பி, சொந்த அண்ணன், இல்ல சொந்தக்காரங்க யார கூப்பிட்டு வந்து வச்சாலுமே, அவங்க வந்து டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிரும். யாரா இருந்தாலுமே அங்க பிசினஸ் நடக்குதுன்னா, அது என்னால தான் நடக்குது. நான் தரதுனால தான் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ, அதுக்கப்புறம் அவங்க டிமாண்ட் பண்றது, இது பண்றது எல்லாமே அதிகமாயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்கள மேய்க்கிறதே பெரிய விஷயமாயிரும். உங்களுக்கு பிசினஸ பார்க்குறதா, இவங்கள மேய்க்கிறதா அப்படிங்கிறது பெரிய இதாயி போயிரும். ஸோ, அந்த கோர் பிசினஸ் வந்து நீங்க பண்றதா தான் இருக்கணும். நீங்க பண்றதா இருக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க வச்சு வேலை வாங்குறதா இருக்கணும். அந்த கோர் பிசினஸ் உங்களுக்கு தான் தெரியணும். நீங்க சொல்றத தான் அவன் செய்ற மாரி இருக்கணும். அவன் போனாலும், இன்னொருத்தன வச்சு புதுசா ஒருத்தன கூப்பிட்டு வந்து நீங்க அவன வச்சு வேலை வாங்குற மாரி இருக்கணும். இல்ல யாருமே கிடைக்கலன்னா கூட ஒரு 1 வாரம், 1 மாசத்துக்கு நீங்க மேனேஜ் பண்ற மாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க அந்த பிசினஸ்க்குள்ள போகணும். இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் இறங்குறீங்க அப்படின்னா, அந்த வேலைய விட்டுட்டு, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, ஃபுல் டெடிகேஷன் நீங்க அத குடுத்தாகணும். நான் காசு போட்டேன். நான் காசு போட்ட உடனே எனக்கு அதுலருந்து ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நீங்க நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா,
அதில காசு போடுறதுங்கிறத விட உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த தொழில்ல ஒரு சின்ன லெவல்ல நீங்க வேலைய ஆரம்பிக்கணும். வேலைய ஆரம்பிச்சு அதில இருக்க எல்லா இதையுமே நீங்க கத்துக்கணும். டாப் டூ பாட்டம் அதில இருக்க எல்லா எல்லா இதையுமே நீங்க கத்துக்கணும். அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பிசினஸ்ல ஏ டூ இசட் எல்லா வேலையுமே எனக்கு பண்ண தெரியும். எல்லாமே நான் பண்ணுவேன். இண்டிவிஜுவலாவே எனக்கு பண்ண தெரியும். யாரோட டிபெண்டன்சியும் இல்லாம, யாருமே இல்லாம என்னால இந்த வேலையிலேருந்து அந்த வேலை வரைக்கும் எல்லா வேலையும் என்னால பண்ண முடியும். அப்படிங்கிற மாரி நீங்க வந்ததுக்கப்புறம் தான் நீங்க அந்த வேலையில இறங்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கம்பெனிய வந்து எஸ்டாபிலிஷ் பண்ணணும். எஸ்டாபிலிஷ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி ஆள் ரெக்ரூட் பண்ணணும். ரெக்ரூட் பண்ணி இது பண்ணி நீங்க வந்து பிசினஸ் அப்படியே நீங்க ரன் பண்ண ஆரம்பிக்கணும். ரன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒருத்தன் பேக்கப் இருந்துட்டே இருக்கணும். பேக்கப் வச்சுட்டே இருக்கணும். இவன் போறானா, அவன் போனா போகட்டும். இன்னொருத்தன வச்சு நம்ம வேலை வாங்கிக்க முடியும். அவனும் இல்லையா நம்மளே கூட இறங்கி பண்ணிக்க முடியும். அந்த மாரி நீங்க வந்து வச்சுக்கணும். அதுக்காக எல்லா வேலையுமே நீங்க இறங்குனா தான் நடக்கும். நீங்க இருந்தா தான் நடக்குங்கிற மாரி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்க மாரி தான் இருக்கும். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோட நோக்கமே அ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, டக்குனு நீங்க டெவலப் ஆகி வர்றது ஒரு நோக்கம். அத தாண்டி அந்த பிசினஸ் தானா ரன் ஆகணும். அப்பதான் நீங்க வந்து நல்லா பிசினஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே நீங்க உள்ள இருந்தா தான் நடக்கும். நீங்க நீங்க உள்ள இருந்து தான் அத நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்ப நீங்க இன்னும் பிசினஸ் சரியா எஸ்டாபிலிஷ் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க உள்ள இருந்தாலும் நடக்கணும், இல்லைனாலும் நடக்கணும். அந்த மாரி தான் அந்த மாரி தான் நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றது. பட் ஆனா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கான ஹோல்டு இருக்கணும். அப்பதான் வந்து கரெக்ட்டா இது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்ப நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு கிளியர் ஐடியா அண்ட் பர்ப்பஸ் இருக்கணும். நீங்க வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த ப்ராடக்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த ப்ராடக்ட்ட வந்து நீங்க வந்து இது பண்ண போறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்டு? அந்த ப்ராடக்ட்ட வச்சு அந்த ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு யூஸ் இருக்கா? அந்த ப்ராடக்ட் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க அந்த ஒர்க்க எப்படி பண்ணிட்டுருந்தாங்க? அப்போ அந்த ப்ராடக்ட் மூலமா அவங்க மக்களோட ஒர்க் வந்து சிம்ப்ளிஃபை ஆகுமா? சிம்ப்ளிஃபை ஆகும் அப்டின்னா ஓகே. அந்த ஓகே. அப்ப அந்த ப்ராடக்ட் வந்து எக்கனாமிக்கலா இருக்கா? அந்த ப்ராடக்ட் வச்சு அவங்க லைஃப் சிம்பிள் ஆகும். ஓகே. பட் ஆனா அந்த ப்ராடக்ட் வந்து எக்கனாமிக்கலா இருக்கணும். எக்கனாமிக்கலா இருந்தா தான் அவங்க அத காசு குடுத்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஜெனரேஷன் டூ ஜெனரேஷன் ஒரு வேலைய அந்த விதமாவே செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அத நீங்க வந்து மாத்தி வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி தந்தாலுமே, அவங்க டக்குனு மாற மாட்டாங்க. யாரா இருந்தாலுமே அவங்க டக்குனு மாறுறதுக்கு டைம் ஆகும். மாற்றம் வந்து பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காது. ஸோ அவங்க வந்து மாறுறதுக்கு வந்து மா அவங்க மாறுறதுக்கு விருப்பம் இருந்தாலுமே, எக்கனாமிக்கலா அவங்களுக்கு இருக்கணும். ஓகே இவ்வளோ தானே நம்ம வாங்கி பார்ப்போம். ஈஸியா இருக்கா இல்லையான்னு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு அவங்க வாங்குற அளவுக்கு அந்த இது ஸ் எக்கனாமிக்கலா அவங்களுக்கு இருக்கணும். இப்ப நீங்க அத ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றீங்க. அது ₹300 உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வருது. அப்ப அது ₹300 குடுத்தா அந்த ₹300 குடுத்து வாங்குற அளவுக்கு அந்த ப்ராசஸ் ஒர்த் ஆனதா? அந்த ப்ராடக்ட் ஒர்த் ஆனதா? அத நம்ம வாங்கலாமான்னு அவங்க யோசிப்பாங்களா? அத பத்தி நம்ம யோசிக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்கு. அந்த கிளியர் ஐடியா அது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட்டே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட பொட்டன்ஷியல் கஸ்டமர் யாரு? அவங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா அத வாங்குவாங்களா? அப்புறம் உங்க ப்ராடக்ட் எப்படி? நீங்க ஒரு டைம் வித்தா அவ்வளோதான். அந்த வீட்டுக்கு நீங்க ஒரு டைம் ஒரு பொருள் வித்துட்டீங்க. இப்ப பீரோ இருக்கு. இந்த மாரி பொருள்லாம் நீங்க விக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். அவங்க அத வந்து 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒன் டைம் கஸ்டமர் தான். இப்ப நீங்க ஒரு ஊர்ல போடுறீங்க. அது அங்க ஒரு 500 ஃபேமிலி இருக்குன்னா, 500 பீரோ தான் உங்களால மேக் பண்ண முடியும். 500 பீரோ தான் விக்க முடியும். அதுக்கு மேல நீங்க விக்க முடியாது. அதுக்கு மேல நீங்க விக்கணும், இது பண்ணணும் அப்படின்னா, நீங்க வெளியூர் போய் ஆகணும். அப்படிலாம் வெளிய வந்து வேற கஸ்டமர் புடிச்சாகணும். ஸோ அந்த மாரி இதெல்லாம் இருக்கு. நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்க? அதுக்கு வந்து எண்ட் கஸ்டமர் யாரு? எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா உங்க ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகும்? எவ்வளோ ப்ராடக்ட் தேவைப்படும்? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஸோ அந்த மாரி இது பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க முக்கியமானது நீங்க ஃபைனான்ஷியலி ரெடியா இருக்கணும். ஃபைனான்ஷியலி ரெடியா இல்லாம நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பான விஷயம். ஃபைனான்ஷியலி ரெடினா, உங்ககிட்ட வந்து அந்த பிசினஸ் பண்றதுக்கான காசு இருந்தா பத்தாது. அந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அது வந்து சொந்த இடத்துல தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, உங்களுக்கு வந்து ரென்ட்டுங்கிறது தான் ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கும். ஏன்னா, பிசினஸ் நடக்குதோ இல்லையோ, நீங்க ரென்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க ரென்ட் குடுத்தே ஆகணும். அ அவன் மாசம் மாசம் ஒவ்வொரு மாசமும் அது கடந்துட்டே தான் இருக்கும். அவன் அவன் வாடகை குடுத்தவன் வாடகை கேட்டே இருப்பான். ஸோ, அதனால அந்த ரென்ட்டு அப்புறம் சேலரி. நீங்க வந்து எம்ப்ளாயீஸ் எடுக்குறீங்க அப்படின்னா, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி அப்புறம் அந்த கரண்ட் பில்லு. ஸோ, அந்த கம்பெனி பேசிக்கா நீங்க ஆப்பரேஷனே பண்ணல. நீங்க வந்து அந்த கம்பெனில உங்க ப்ராடக்ட் சுத்தமா விக்கவே இல்ல. ஒண்ணுமே நடக்கல. அ உ உங்க ஆப்பரேஷன் நடக்கவே இல்லைனாலுமே, அந்த கம்பெனி பேசிக்கா எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கான காஸ்ட் எவ்வளோ மந்த்லியோ, அந்த மாரி ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு மினிமம் உங்கட்ட இருக்கணும். அந்த 1 இயருக்கு இருந்தா தான், அப்போ ஓகே இது வந்து நடக்கலனா கூட 1 வருஷம் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தி நீங்க யோசிக்காம, கம்பெனி டெவலப் பண்றத பத்தியும், நீங்க பிசினஸ பத்தி நீங்க யோசிக்க முடியும். உங்களுக்கு ரெண்ட் தர்றது, சேலரி தர்றது,
அப்புறம் வந்து இந்த கரண்ட் பில் கட்டுறது, அதுவே உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா, மாசம் மாசம் நீங்க அத கட்டுறதுக்கு, அத அத இது பண்றதுக்கே தான் நீங்க ஓடிட்டுருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க பிசினஸ விட்டுட்டு, அந்த காசு எதுல கிடைக்குதோ நீங்க அத 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 நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. அதனால அது நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு மினிமம் ஒரு 1 வருஷத்துக்காவது நீங்க எடுத்து வைக்கணும். அத தாண்டி இன்னொன்னு என்னன்னா, நீங்க பிசினஸ் பண்ண வரீங்க அப்டின்னா, நீங்க தான் உங்க ஃபேமிலில பிரெட் வின்னர். நீங்க தான் உங்க ஃபேமிலிய வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ செலவாகுமோ, அது அட்லீஸ்ட் சொன்ன அதுவும் அட்லீஸ்ட் ஒரு 1 வருஷத்துக்கு நீங்க எடுத்து வச்சுட்டு வரணும். ஏன்னா, நீங்க பிசினஸ்ல இருந்து வந்த உடனே நீங்க ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. ரிட்டர்ன் வந்தாலுமே அத வந்து நீங்க டே டு டே லைஃப்க்கு நீங்க இங்கேருந்து எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டீங்க. வர கொஞ்சம் காசையும் நீங்க சேலரி குடுத்து, ரென்ட் குடுத்து, டே டு டே லைஃப்க்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டீங்க அப்டின்னா, திரும்ப நீங்க பிசினஸ்ல போடுறதுக்கும், இது பண்ணதுக்கும் உங்களுக்கு காசு இருக்காது. அப்ப திரும்ப திரும்ப நீங்க கடன் வாங்குற மாரியே இருக்கும். பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க ஸ்டார்ட் அப்ல ஒரு மிகப்பெரிய எதிரி வந்து கடன் தான். நீங்க ஸ்டார்ட் அப்ல நீங்க வந்து கடன் வாங்கி தான் நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்டின்னா, அந்த உங்களுக்கு ஒரு லாபம் வரதே தெரியாது. ஏன்னா வரது எல்லாமே நீங்க வட்டி குடுக்குறதுக்கோ, இதுக்கோ, வாங்குன கடன திருப்பி குடுக்குறதுக்கோ அதுக்கே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க உங்க பிசினஸ் வந்து சக்சஸா, ஃபெயிலியரா, உங்களுக்கு லாபம் வந்துட்டுருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாம போயிரும். ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். அதனால நீங்க அத வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கா நீங்க அத செக் பண்ணிக்கணும். அ அம் அ கடன் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்க்கணும். நீங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கும், இது பண்றதுக்கும் கடன் வாங்கலாம். பட் ஆனா நீங்க டே டு டே லைஃப் பிசினஸ் ரன் பண்றதுக்கே கடன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய இது வந்துரும். அந்த கடன அடைச்சதெல்லாம் போக உங்களுக்கு லாபம் வருமா? அப்டிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ அத வந்து நீங்க ப்ராப்பரா வந்து இது பண்ணி வச்சுக்கணும். அதே மாரி ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 வருஷம் ரன் பண்றதுக்கும் உங்கட்ட நீங்க பிசினஸ டிஸ்டர்ப் பண்ணாம ஃபேமிலி ரன் ஆகுற மாரி நீங்க ஃபைனான்ஷியலி ரெடி ஆயிக்கணும். அதுதான் ஃபைனான்ஷியலி ரெடி அப்படிங்கிறது. சும்மா என்கிட்ட ஒரு 5,00,000 இருக்கு. அந்த 5,00,000 வச்சு நான் ஒரு டீ கடை போட்டு உட்கார போறேன். அவ்வளோதான் பிரச்சனை இல்ல எனக்கு. அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா, அது ஃபைனான்ஷியலி ரெடி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட்டிங்க்கே ஒரு 3,00,000 4,00,000 போயிரும். ஒரு 5,00,000 பொருள்லாம் வாங்கி ஆரம்பிக்கிறதுக்கே அது மொத்தமா போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிசினஸ் ஓடுனா தான் பிசினஸ் ரன் பண்றதுக்குமே காசு கிடைக்கும். ஃபேமிலி ரன் பண்றதுக்குமே காசு காசு கிடைக்கும். ஸோ அந்த மாரி விஷயத்துல அந்த அந்த மாரி நேரத்தில அது வந்து பெரிய ரிஸ்க் ஆயிரும். ஸோ, நீங்க பிசினஸே கடன் வாங்கி தான் ஆரம்பிக்க போறீங்க. அப்போ பிசினஸ்லேருந்து காசு வந்தா தான் உங்களுக்கு வந்து பிசினஸ் ரன் ஆகும், ஃபேமிலி ரன் ஆகும் அப்டின்னா, அது வந்து மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம். அந்த நேரத்தில நீங்க வந்து பிசினஸ்ல இறங்கவே கூடாது. அது ஒண்ணு. இன்னொன்னு சொன்ன மாரி உங்களுக்கு பேசிக் பிசினஸ் நாலேட்ஜ் இருக்கணும். நீங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்டின்னா, அந்த ஃபீல்டுல ஏதோ ஒரு கம்பெனி சின்ன கம்பெனிலயோ சின்ன கம்பெனில போயிட்டு, அ அந்த அதுல அந்த பிசினஸ் ரன் பண்றதுல என்னென்ன விஷயம் இருக்கோ, எல்லா டாப் டூ பாட்டம் எல்லாமே நீங்க கத்துக்கணும். ஒவ்வொரு வேலையிலயும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி, எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும். சிம்பிளா நீங்க பாட்டுக்கு எடுத்த உடனே எந்த நாலேட்ஜுமே இல்லாம, ஓகே என்ட்ட கொஞ்சம் காசு இருக்கு. எனக்கு இப்ப எங்க மேனேஜர் கூட சண்டை ஆயிருச்சு. எனக்கு இங்க வந்து இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அதனால நான் கிளம்புறேன். நான் ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். பாய் பாய். டாட்டா பாய். அந்த சிமெண்ட் கிரஷர் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீல்ஸ பார்த்தோம். இந்த பசுமை விகடன் படிச்சோம். நம்ம இத வந்து இது பண்றது ஸ்டாப் பண்ணணும். அந்த சிமெண்ட் கிரஷர பத்தி ஒரு ஒரு ரீல்ஸ் வந்துச்சு. அந்த ரீல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 1,50,000 செலவு பண்ணி நீங்க சிமெண்ட் கச்சர வாங்கிட்டீங்கன்னா, மாசத்துக்கு நீங்க அத வாடகைக்கு விட்டு ரூ. 1,00,000 சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப 1 மாசத்துக்கு 100% ரிட்டர்ன் எடுக்க முடியும்னு அவன் சொல்றான். அப்படி நீங்க ரிட்டர்ன் எடுக்கிற மாரி இருந்தா, அ 1 மாசத்துக்கு உங்களுக்கு 100% ரிட்டர்ன் எடுத்துட்டே இருக்க முடியுது அப்படின்னா, அவன் ஒரு 5% 6%க்கு போய் கோடி கோடியா காசு வச்சுட்டு போய் எஃப்டில போட்டுட்டு இருக்கான். அத விட ஒரு பெர்சன்டேஜ் எச்சா கிடைச்சதான்னு சொல்லி பாண்ட்ல போட்டுட்டு இருக்கான். அதுக்கு மேல எச்சா கிடைக்குமான்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ல போய் போட்டு மொத்தமா அவன் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாரி அவன் அவன் ரூ. 1 சம்பாதிக்கிறதுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீங்க 100% கிடைக்கும்னு சொல்லி அவன் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கான். அத நம்பி அத நம்பி எங்க வீட்ல இருக்கவங்க ஒருத்தங்க கேட்டாங்க. இந்த மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதான் சொன்னேன். இது கொஞ்சமாவது பாசிபிள் இருக்கா? இது கொஞ்சமாவது நம்புற மாரி இருக்கா? இப்படி இருந்ததுன்னா, இந்த வீடியோ போட்டவன் அத பண்ணியிருக்கலாம்ல. அந்த வீடியோ போட்டவனுக்கு அவருக்கு 1,00,000 கூட அவனால ரெடி பண்ண முடியாதா? அவனால ரெடி பண்ண முடியாம தான் இருந்துட்டு போகட்டும். அவனுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்களெல்லாம் வாங்க வச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு அவன் வீடியோ போடுறான்னா, ஃபர்ஸ்ட்டு அத நம்புறத ஸ்டாப் பண்ணுங்க. எவ்வளோ பேர் வந்து அத வந்து ரென்ட்டுக்கு எடுப்பான். நீங்க அதுக்கப்புறம் வந்து அது இருக்கு வாடகைக்கு வேணுமா? வாடகைக்கு வேணுமா? வாடகைக்கு வேணுமான்னு போய் ஒருத்தனையும் கேட்டுட்டு இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து மெயின்டெயின் பண்ணணும். அத வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? அந்த ஆயிலுக்கு மெயின்டெயின் பண்றதோ, இது பண்றதோ, அத கரெக்ட்டா பீரியாடிக்கா மெயின்டெயின் பண்ணணும். இல்லன்னா அது வந்து ஒண்ணுமே இல்லாம போயிரும். அப்புறம் அத வந்து சர்வீஸ்க்கு நீங்க எடுத்துட்டு போய் அலைஞ்சிட்டு இருக்க மாரி இருக்கும். அப்புறம் எவனுமே ரென்ட்டுக்கு எடுத்துக்கல அப்படின்னா, கம்மியா இருந்தாலும் பரவால்ல. அது வந்து ஒரு 10,000க்கு போகுது அப்படின்னா, 5,000 இருந்தாலும் பரவால்ல எடுத்துட்டு போங்க. சும்மாவே நிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் கடைசியில வந்துட்டு எங்கேயுமே போகாம ஒரு 2 மாசம், 3 மாசம் அப்படியே வச்சுட்டு சரி ஓகே. வந்த வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி பழைய இரும்புக்கு தான் போடுவீங்க. அத வந்து பழைய இரும்புக்கு தவிர, வொர்க்கிங் கண்டிஷன்ல இல்லாம எந்த கண்டிஷன்ல இருந்தாலுமே எவனுமே வாங்க மாட்டான். ஏன்னா புதுசாவே அவன் அவன்
அங்கங்க வித்துட்டுருக்கானுங்க. அவன் எதுக்கு உங்கட்ட வந்து செகண்ட்ஸா வாங்கணும்? ஸோ அந்த மாரி தான் போகும். இது எப்படி நான் சொல்றேன்னா, எங்க வீட்டுக்கு இ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே அதே மாரி வாங்குனாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே அதே மாரி வாங்கி வச்சு அந்த ரீல்ஸ் நான் பார்க்குறேன். எங்க வீட்ல காமிக்கிறாங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படிப்பா பாசிபிலிட்டி இல்ல. நான் இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் வரேன். திடீர்னு திடீர்னு ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வெளிய அத வந்து அவங்க வீட்டுக்கு சைட்ல அத வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. சிமெண்ட் கிரஷர் இருக்கு. நான் இது எதுக்கு இவங்க வாங்கி வச்சிருக்காங்க? இவங்க பிசினஸ் இல்லையே, சம்மந்தமே இல்லையேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாசம் 2 மாசம் நின்னுச்சு. அதுக்கப்புறம் அது எங்க போச்சுன்னே தெரியல. காணோம். அதுக்குன்னு ஒரு ஷெட்டர்லாம் போட்டு, மேல ஒரு கூரை மாரி போட்டு, தட்டி அடிச்சு நிறுத்தி, என்னமோ பண்ணி வச்சிருந்தாங்க. அத வச்சு ஓகே. இதுக்கப்புறம் அவ்வளோதான். மாசம் 1,00,000 வருது. மாசம் 1,00,000னா வருஷத்துக்கு 12,00,000. அத வச்சு இத பண்ணலாம், அத பண்ணலாம்ன்னு ஏதேதோ இந்த பட்ஜெட் பத்து நம்ம மாரி கணக்கு போட்டு வாங்கியிருப்பாங்க போல. கடைசியில 2 மாசத்துல வந்து வீட்லயே அங்கேயே நின்னுட்டுருந்தது சும்மா. அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல. அது அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அந்த மாரி தான் நீங்க வந்து இந்த ரீல்ஸ் பார்த்து பசுமையுடன் படிச்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, அந்த ஐடியா வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடணும். அது இருந்தாலே உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஷ் உங்களுக்கு நீங்க வந்து லாஸ் பண்ண போறீங்கன்னு தான் அர்த்தம். அடுத்தது அ பர்சனல் லைஃப் ஸ்டேபிளா இருக்கணும். நீங்க வந்து இப்படி வரீங்க அப்படின்னா, என்னால அடுத்த ஒரு 1 வருஷம், 2 வருஷம் இது வந்து பிக்கப் ஆகுற வரைக்கும் என்னால அ ஃப ஃபேமிலிக்கு எதுவும் பண்ண முடியாது. நீங்க பார்த்துக்குவீங்களான்னு சொல்லி ஃபேமிலிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் வரணும். அவங்க வந்து அப்படி இருந்தாலுமே ஃபினான்ஷியலா உங்களுக்கு காசு இருக்கு. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ற மாரி உங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும். சப்போர்ட் இல்லாம, இது இல்லாம வந்தீங்க அப்படின்னா, அது வந்து பிரச்சனை தான். ஏன்னா திரும்ப பிசினஸ வந்து அது அஃபெக்ட் பண்ணும். நீங்க ஆரம்பிக்கிறத வந்து அ இது பண்ண முடியாம போகும். அதே மாரி நீங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஃபினான்ஷியல் விடுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. அங்க, இங்க எதுவுமே வந்து நீங்க இது பண்ண முடியாது. அது எல்லாமே நீங்க வந்து சொல்லி வந்து சொல்லி நீங்க பேசி பேசி தான் பண்ணணும். அது இல்லாம அவங்க சப்போர்ட் இல்லாம நீங்க இறங்கிட்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு இங்க பிசினஸ்லயும் பிரச்சனையா இருக்கு, ஃபேமிலிலயும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு அது வந்து ஒரு இஷ்யூ தான். அப்புறம் டைமிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேவர் யுவர் டேட்டா. ஆ நீங்க எந்த பிசினஸ் பண்ண போறீங்க? அத வந்து எந்த டைம்ல ஆரம்பிக்க போறீங்க? இந்த க க கமல் பாட்டுல வர மாதிரி அ உப் ம் "காற்றடிக்கும் நேரம் உப்பு விற்க போனேன். கொட்டும் மழைக்காலம் உப்பு விற்க போனேன். காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத இடத்துல போயி, நீங்க சம்மந்தமே இல்லாம வந்து இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு கோட் கூட இருக்கும். நீங்க மசூதி வாசல்ல உட்காந்து பகவத்கீதை வித்துட்டுருந்தா, அது விக்க முடியாது. செல் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. நீங்க எங்க விக்க போறீங்க? என்ன விக்க போறீங்க? உங்க பிசினஸ் வந்து எந்த மாதிரியான மக்களுக்கானது? அடித்தட்டு மக்களுக்கானதா? மிடில் கிளாஸ்க்கானதா? இல்ல ஹையர் கிளாஸ்க்கானதா? நீங்க வந்து ஒரு பொட்டிக்கு, ஒரு சூப்பரான பொட்டிக், அருமையான பொட்டிக். நீங்க அத வந்து ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிற ஏரியால, இல்லன்னா லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிற ஏரியால போய் போட்டீங்கன்னா, அது வேஸ்ட்டு. அங்க இருக்கவங்க கொண்டு வந்துட்டு டிசைனர் சாரியோ, டிசைனர் ட்ரெஸ்ஸஸோ அதெல்லாம் அவங்க வந்து பெருசா அவங்க அவங்க ப்ரிஃபர் பண்ண போறதில்ல. அங்க வந்து வாங்க போறதில்ல. ஸோ நீங்க எங்க போடுறீங்க? எந்த இடத்துல போடுறீங்க? எந்த பீப்பிளுக்காக போடுறீங்க? எந்த டைம்ல போடுறீங்க? அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணி இது பண்ணி தான் போடணும். ஸோ, அ எப்பல்லாம் நீங்க ஆரம்பிக்கக்கூடாது அப்டின்னா, நீங்க உங்க வேலையில போர் அடிக்குது, உங்க வேல புடிக்கல அப்டிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கவே கூடாது. ஏன்னா, நீங்க அப்படி ஆரம்பிச்சு வந்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி நீங்க கார்ப்பரேட்ல வந்து ஒரு இதுல வரீங்க அப்டின்னா, உங்களுக்கு இங்க வந்து வேலை செய்ய விருப்பம் இருக்காது. ஏன்னா, நீங்க இருக்கிறதுலயே நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, என்ன வேணாலும் இது பண்ணிக்கோங்க. கார்ப்பரேட் வேல மாரி ஒரு சொகுசான வேலை எதுவுமே கிடையாது. நீங்க காலையில எந்திச்சு போறீங்க, போயிட்டு அங்க வேலை செய்றீங்க, ஏசில உட்காந்து வேலை செய்றீங்க. ஆப்வியஸ்லி நீங்க மூளைய கசக்கி தான் வேலை செய்றீங்க. ரொம்ப மென்டல் ப்ரெஷர் இருக்கு. மென்டல் டார்ச்சர் இருக்கும். எல்லாமே இருக்கும். பட் ஆனா, நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நீங்க பிசிக்கலா உள்ள நீங்க வேலை செய்யணும். அது உங்களுக்கு பிசிக்கலா ரொம்ப டிமாண்ட் பண்ணும். உங்க டைம் ரொம்ப டிமாண்ட் பண்ணும். எனர்ஜி ரொம்ப டிமாண்ட் பண்ணும். கஸ்டமர் வரவும் பூராவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி இருப்பான். சப்ளையர் வரவும் பூரா உங்கள ஏமாத்துறதுக்குன்னே வருவான். நீங்க அங்க ஒரு சின்ன இன்டீரியர் ஏதாவது பண்ணணும்னா, அவன் அவன் உங்கள ஏமாத்தி காசு வாங்கிட்டு போவான். ஒரு லைட் பல்ப் மாத்தணும், எலக்ட்ரீஷியன் வந்து உங்கள ஏமாத்தி காசு வாங்கிட்டு போவான். அந்த மாரி உங்கள சுத்தி இருக்கவன் பூராவும் பார்த்தீங்கன்னா, உங்கள ஏமாத்தி உங்கள்ட்ட இருக்க காச புடுங்கறதுக்குன்னே தான் வருவான். கஸ்டமர் வரவன் பூராவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 500 நீங்க ரூ. 500 தான் அதுதான் அதுதான் கரெக்ட்டான பிரைஸ் அப்டின்னா, அவன் ரூ. 50 கேட்பான். அந்த மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே வந்து உங்கள வந்து இதாத்தான் பண்ணுவாங்க. அது வந்து நீங்க அது இதுல இருக்க மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகம். அதே மாரி ஃபிசிக்கலாவும் அது உங்கள ரொம்ப டிமாண்ட் பண்ணும். நீங்க டக்குனு அத பைக் எடுத்து ஒரு 50 கிலோமீட்டர் போற மாரி இருக்கும். இங்க போற மாரி இருக்கும், அங்க போற மாரி இருக்கும். அப்புறம் உள்ள இறங்கி வேலை செய்ற மாரி இருக்கும். அவ்ளோ இது இருக்கும். ஓகேங்களா? இப்ப நீங்க கார்ப்பரேட் வேலையே போர் அடிச்சு நீங்க வெளிய வரீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இதுல வந்து உங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. அது டிமாண்ட் பண்றதெல்லாம் உங்களால தர முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கணும். நீங்க எதுக்காக வரீங்க அப்டின்னு சொல்லிட்டு. அடுத்தது அ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுல ஆல்ரெடி அது மார்க்கெட்ல இருக்கு. அதையே நீங்க திரும்ப பண்ண போறீங்கன்னா, அது நீங்க பண்ணவே கூடாது. ஏன்னா, எப்படி இருந்தாலுமே ஒரிஜினல் எப்பவுமே நிக்கும். அவன் வந்து அவன் அவன் பெரிய பிசினஸ் மேனா பெரிய பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவனா இருந்தா,
அவன் வந்து இங்க மார்க்கெட்ல ஏதாவது இஷ்யூ ஆனா கூட அவனால அந்த இஷ்யூல நின்னு அ அத தாண்டி வந்து அவனால பிசினஸ் பண்ண முடியும். பட் ஆனா நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா, இன்னொருத்தன காப்பி அடிச்சு வந்து பண்ணீங்க அப்படின்னா, உங்களால ரொம்ப நாள் நிக்க முடியாது. ஏன்னா, அவன் ஆப்வியஸ்லி திரும்ப அங்க போயிருவான். அவன விட நீங்க ஒரு ரூ. 10 ரூ. 20 கம்மியா குடுத்தாலுமே, அந்த இதுக்காக அவனோட அவனோட மார்க்கெட்டிங் லெவல், பட் அவனோட தரம் அதுக்காக அவன் திரும்ப அங்க போக வாய்ப்பு இருக்கு. ஸோ, நீங்க அந்த மாரி இது வந்து அந்த மாரி இது வந்து பண்ணக்கூடாது. அதே மாரி இப்ப சில பொருட்கள் வந்து அ சில பொருட்கள் சில இடத்துல வந்து விலை ரொம்ப கம்மியா கிடைக்கும். அத கொண்டு வந்து நம்ம இங்க விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இது மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப சூரத்ல, பனாரஸ்ல எல்லாம் உங்களுக்கு சேலை கம்மியா கிடைக்குது. டெல்லில ஆக்சஸரீஸ்லாம் கம்மியா கிடைக்குது. பெங்களூர்ல எலக்ட்ரானிக்ஸ்ல கம்மியா இருக்கு. அத நான் கொண்டு வந்து இங்க விக்கிறேன் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல அ நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஒரு டே டு டே லைஃப் ஒரு பிரெட் வின்னிங்காக நீங்க பிசினஸ் பண்ணலாம். பட் ஆனா அந்த பிசினஸ்ல நீங்க சஸ்டெயின் ஆவீங்களா? ரொம்ப பெருசா வருவீங்கன்னா, அதுல பெருசா வரதுக்கோ, இது பண்றதுக்கோ வாய்ப்பே ஒரு துளி கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, நீங்க வந்து நீங்க ஜஸ்ட் இடையில வந்து ஜஸ்ட் புரோக்கரா தான் இருக்கீங்க. அந்த புரோக்கர் வேலை பண்ணி நீங்க பெருசா வர முடியுமான்னா, அது வந்து வாய்ப்பே கிடையாது. எப்ப நீங்க ஒரு பொருள வந்து ஒரு ப்ராடக்ட்டையோ, ஒரு பொருளையோ, இல்ல ஏதோ ஒரு சர்வீஸ் குடுத்தோ, அந்த மாரி நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி விக்கும்போதோ, இல்ல ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்க நேரடியா சர்வீஸ் பண்ணியோ தான் உங்களால பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல கொண்டு வர முடியுமே தவிர, நீங்க இடையில வந்து புரோக்கரேஜா இருந்து இது பண்ணி உங்களால அத வந்து பெருசா கொண்டு வர முடியாது. ஏன்னா, நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க மார்க்கெட்ல பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வரப்ப அது கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். அப்புறம் வந்து 4, 5 பேர் அந்த பிசினஸ்ல வருவாங்க. ஒரு 50, 60 பேர் அந்த பிசினஸ்க்குள்ள வந்துருவாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட இது வேல்யூ கம்மியாயிட்டே வரும். அப்ப கடைசியில வந்து ரொம்ப மினிமலான பிரைஸ்ல தான் அது விக்கும். அதுல தான் அது மார்க்கெட்ல வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். அந்த மினிமலான பிரைஸ்ல நீங்க விக்கிறப்ப, நீங்க ஹை நம்பர்ல வந்து அதிக குவான்டிட்டில நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்படி இது பண்றப்ப தான் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம், ஒரு நல்ல இது வரும். அப்படி இல்லாம நீங்க இந்த மாரி புரோக்கரேஜ்ல தான் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வாங்குறதுக்கு கீழ நீங்க கண்டிப்பா குடுக்கவே முடியாது. ஏன்னா, அதுல டிரான்ஸ்போர்ட் இருக்கு. உங்க நீங்க பிசினஸ் பண்றது இருக்கு. உங்க பிரெட் வின்னிங் இருக்கு. ஃபேமிலி பார்த்துக்கணும். பிசினஸ் ரன் பண்ணணும். ரெண்ட் தரணும். அதெல்லாம் இருக்கு. ஸோ, அதெல்லாம் நீங்க வச்சு விக்கிறப்ப, நீங்க என்ன முயற்சி பண்ணாலுமே, அது கம்மியா கொண்டு வர முடியாது. அத விட இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப குளோபலைசேஷன் வந்துருச்சு. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு, பாட்னாலயோ, சூரத்லயோ, குர்கான்லயோ நீங்க எங்க என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்க நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு அடுத்த ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல உங்க 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 வீடு தேடி உங்க கையில வந்து கிடைச்சிருது. அதனால இப்ப வந்து ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்செட் வந்து ரூ. 50 ஹெட்செட்டு ரூ. 80 ரூ. 50 ரூ. 80 ரூ. 100லாம் அதிகமா நெறைய பேரு எல்லா பக்கமும் வித்துட்டுருப்பாங்க. ஓ! ரூ. 50க்கு விக்கிறாங்களே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, அவ்வளோ கம்மியா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம வாங்கி வாங்கி இது பண்ணிட்டு இருப்போம் நம்ம. பட் ஆனா, இப்ப நீங்க Amazon ஓப்பன் பண்ணாலும், எத ஓப்பன் பண்ணாலுமே, அதிலேயே விலை கம்மியான ஹெட்செட் அதெல்லாம் நெறைய வந்துருச்சு. ஸோ, அவன் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் தரான். அவன் வந்து ப்ராடக்ட் ஒர்க் ஆகலைன்னா வந்து நம்ம திரும்ப இது பண்ணிக்கலாம். 7 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. ரீப்ளேஸ்மென்ட் பாலிசி இருக்கு. என்னென்னமோ அவன் குடுத்துறான். அந்த சமயத்தில நீங்க வந்து ஒரு பொருள வாங்கி கொண்டு வந்து இங்க வித்துற முடியுமா? அப்டின்னா, அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்க ஹிந்திக்காரன் மாதிரி கார்பெட்ட தூக்கிட்டு தூக்கிட்டு ரோட் ரோடா அலையிறதுக்கு, இந்த பிளாஸ்டிக் சேர தூக்கிட்டு ரோட் ரோடா அலையிறதுக்கு, பேக் ஏதாவது லேடீஸ் பேக், ஹேண்ட் பேக்க தூக்கிட்டு ரோடோரலாம் இதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னா, நீங்க அந்த மாரி தொழில்ல இறங்கலாம். இல்ல அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் கொஞ்சம் டீசென்ட்டா இது பண்றேன் அப்டின்னா, நீங்க அந்த மாரி தொழில்ல இறங்குறது ரிஸ்க் தான். ஸோ அந்த மாரி இதெல்லாம் நீங்க வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்க எப்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல இருக்கீங்களோ, அப்ப வந்து உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுறப்ப நீங்க பிசினஸ் இறங்கக்கூடாது. ஏன்னா, பிசினஸ்ல நீங்க இறங்குனீங்க அப்டின்னா, நீங்க வேலைக்கு போறப்பயே அதே மாரி தானே. நீங்க ஒரு வேலைக்கு போவீங்க. ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக சம்பளம் அதிகமாகும். அப்ப நீங்க அந்த வேலையில நீங்க நல்லா எக்ஸ்பெர்ட் ஆயிட்டீங்க அப்டின்னா, நீங்க வைக்கிறது தான் சம்பளம். அந்த டைம்ல உங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு மோர் தென் எனஃப்பே நல்லா வந்துட்டுருக்கும். அதே மாரி தான் பிசினஸ்லயும். நீங்க ஸ்டார்ட்டிங்ல வரப்ப, அந்த பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் அப் பண்றப்ப கம்மியா இருக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப ஓரளவுக்கு இதா தான் போயிட்டுருக்கும். அப்ப நீங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு நல்ல பிராண்டா வந்துட்டீங்க. எல்லாரும் உங்க இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் புடிச்சிருச்சு. நீங்க மார்க்கெட்ட புடிச்சிட்டீங்க அப்டின்னா, அப்ப உங்களுக்கு அதிகமா வரும். ஸோ அந்த மாரி தான் பிசினஸும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அது வந்து வரும். அது இல்லாம டக்குனு எடுத்த உடனே வந்து ஒரே பாட்டுல வந்து இதாகுறதெல்லாம் அண்ணாமலை, சூரியவம்சம் மாரி படத்துல மட்டும் தான் நடக்குமே தவிர, நம்ம இதுலலாம் அது நடக்க வாய்ப்பில்ல. அதே மாரி நீங்க ஒரு பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி அத பத்தி ரிசர்ச் பண்ணணும். அதே மாரி பிசினஸ் இங்க வந்து எங்க ரன் ஆயிட்டுருக்கு? அதே மாடல்ல யார் ரன் பண்ணிட்டுருக்கா? அந்த பிசினஸ் வந்து எப்படி ரன் பண்றாங்க? அந்த பிசினஸ்ல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கு? அவங்க எந்த அளவுக்கு வந்து கேப்பிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு எந்த அளவுக்கு மந்த்லி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு? ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து என்ன வந்துட்டுருக்கு? அவங்க அதுல வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட்டு வந்து காச பத்தி விட்டுட்டு, அவங்க என்னென்ன டே டு டே லைஃப் டிஃபிகல்டீஸ் என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம இது பண்ணணும். இங்கேயே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ஏரியால வந்து
அது ரொம்ப நல்ல ஹோட்டல். ரொம்ப ரொம்ப நல்ல ஹோட்டல். நல்ல பெரிய பெரிய மாஸ்டர் போட்டாங்க. நல்ல 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 பொருள் போட்டாங்க. ரொம்ப அல்டிமேட் டாப் நாச் டேஸ்ட் இருக்கும். எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணாங்க, இது பண்ணாங்க. பட் ஆனா, அதில அவங்க பண்ண தப்பு என்ன அப்டின்னா, அவங்க அவங்க வந்து பொருள் வாங்கி குடுத்தாங்க, மேனேஜ் பண்ணாங்க, இது பண்ணாங்க. ஆனா சமைக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ்டர நம்பியே தான் இருந்தது. அந்த மாஸ்டர் வந்து கடைசியில வந்து அவன் அவன் வந்து உட்டுட்டு போயிட்டான். அப்புறம் இன்னொரு மாஸ்டர கூப்ட்டு வந்து பண்ணாங்க. கடைசியில அவனும் விட்டு போனான். இந்த மாரி ஒவ்வொருத்தரா விட்டுட்டு போக 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 பார்த்தீங்கன்னா, கடைசியில இருக்க ஹிந்திக்காரனுங்களையும் கான்ட்ராக்ட்ல தான் அவங்க புடிச்சிட்டு வந்தாங்க. அவங்களும் சரியா வேலை செய்யல, இது பண்ணல. அப்புறம் அவங்க வந்து எது நல்லா குடுத்துமே, எது நல்லா பண்ணியுமே ஒண்ணுமில்லாம போயி கடைசியில மூடிட்டு தான் போனாங்க. அப்ப அவங்க வந்து அவங்க அவங்க வந்து நல்ல காசுல வைக்கிறதையும் தயங்கல, எதுவுமே இது பண்ணல. நல்லா தான் பண்ணாங்க. பட் இருந்தாலும் சொன்ன மாதிரி கோர் பிசினஸ் வந்து அவங்க கையில இல்ல. அதனால வந்து அவங்க வந்து அப்படியே வந்து அந்த ஃபீல்டுலேருந்து அப்படியே போயிட்டாங்க. இதில நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சைக்கிள்னு வந்து ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே அது வந்து அக்குமுலேஷன் ஸ்டேஜ்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். அக்குமுலேஷன் ஸ்டேஜ்ல அந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அது அங்க வாங்க ஆரம்பிப்பாங்க அக்குமுலேஷன் ஸ்டேஜ்ல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் மேல எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த ஸ்டாக் என்னன்னே யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்டாக்க பத்தி யாருக்கும் பெருசா தெரியாது. அந்த ஸ்டேஜ்ல அத பத்தி அ பெரிய பெரிய ஆளுங்கலாம் அத வாங்க சைலன்ட்டா வாங்க ஆரம்பிப்பாங்க. அதுதான். அவங்களோட ஸ்டேக் வந்து எஃப்ஐஐ, டிஐஏ அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்கலாம் QIP அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஸ்டேக் இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில கொஞ்சம் கொஞ்சமா. அதான் அக்குமுலேஷன் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆப்டிமிசம் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம். ஆப்டிமிசம் ஸ்டேஜ்னா என்னன்னா, ஓகே. அந்த இது வந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே இது நம்ம பண்ணலாம். இது வந்து நல்லா இதாகுது. நம்ம ஆல்ரெடி இதில வந்து ஸ்டாக் நல்லா போயிட்டுருக்கு. நம்மளும் வாங்கலான்னு சொல்லிட்டு, அ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இந்த பப்ளிக் எல்லாருமே அத வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. இது நல்லா இந்த ஸ்டாக் நல்லாயிருக்கு. இத வந்து எல்லாருமே அத பத்தி பேச ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாருமே இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அக்குமுலேஷன் ஸ்டேஜ்ல அத பத்தி யாருக்கும் தெரியாது. யாருமே அத பத்தி பேச மாட்டாங்க. பட் ஆனா ஆப்டிமிசம் ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் அத பத்தி தெரிஞ்சிரும். எல்லாருமே அத பத்தி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப எ பப்ளிக் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அத வந்து வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆப்டிமிஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அப்ப எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ வந்து அக்குமுலேஷன் ஸ்டேஜ்ல அது அண்டர் வேல்யூல கிடைக்கும். ஏன்னா யாருக்குமே தெரியாது. அத வந்து யாருமே வாங்க ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப விலை கம்மியா சீப்பா கிடைக்கும். சீப்பா கிடைக்கிறப்ப இந்த எஃப்ஐஐ, டிஐஏ, QIP அவங்கலாம் பெரிய பெரிய ஆளுங்கலாம் வாங்கி முடிச்சுருவாங்க. ஆப்டிமிஷம் ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல கிடைக்கும். அப்ப ஓரளவுக்கு அறிவு இருக்கிற ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்கலாம் அப்போ போய் ஆப்டிமிசம் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மார்க்கெட்ல எல்லாருமே இப்போதைக்கு இந்த ஸ்டாக் தான் ஹாட் ஸ்டாக். இந்த ஸ்டாக்கு போட்டீங்கன்னா கண்ண மூடிட்டு அது ஏறிட்டே இருக்கும். நீங்க யாரா இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அத பேச ஆரம்பிச்சுருவாங்க. எல்லா அனலிஸ்ட் எல்லாருமே அத இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதத்தான் நம்ம வந்து யுஃபோரியா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யுஃபோரியா ஸ்டேஜ் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாக் பிரைஸ் கன்னா பின்னான்னு எங்கெங்கேயோ போயிரும். அம் அ அது வந்து அதோட உள்ளார்ந்த மதிப்பு, அதோட ஆக்சுவல் வேல்யூ விட தாண்டி எங்கேயோ போயிரும். இன்ட்ரின்சிக் வேல்யூவ தாண்டி அது எங்கேயோ போயிரும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஐ, டிஐஏ, QIP அந்த பெரிய பெரிய ஆளுக அக்குமுலேஷன் ஸ்டேஜ்ல வாங்குனவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அவங்க வித்துட்டு இப்ப நல்ல லாபத்தில வந்து அவங்க வந்து வெளிய போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, நெறைய பேர் அந்த ஸ்டேஜ்ல நம்பி வாங்குனவங்கலாம் என்ன நெறைய பேர் விக்கிறாங்க, விலை கம்மியாயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பேனிக் செல்லிங் ஸ்டார்ட் ஆயிரும். பேனிக் செல்லிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்டின்னா, எல்லாருமே கன்னா பின்னான்னு விக்க ஆரம்பிச்சுருவாங்க. இருக்கிறவன் பூரா நம்ம இத விட்டு தப்பிச்சு போனா போதும்டா அப்டின்னு சொல்லிட்டு மொத்தமா விக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்டி மொத்தமா விக்க ஆரம்பிச்சு அவங்க வந்து வெளிய போவாங்க. அப்படி வெளிய போறாங்க அப்டின்னா, அதான் அதான் கடைசி ஸ்டேஜ். அதோட வந்து அந்த ஸ்டாக் மொத்தமா கீழ விழுந்துரும். இதுதான் ஒரு பிசினஸ்க்கும் கிட்டத்தட்ட இதே மாரி தான். ஒரு ஒரு புது ஐடியா வருது, ஒரு புது இது வருது அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல அந்த இத வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் துணிஞ்சு இது இது பண்ணி அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்க ஸ்டார்ட்டிங்ல அந்த புது ஐடியால ஒருத்தன் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பான். அவன் பிசினஸ் ஆரம்பிச்சப்ப அது வந்து நல்லா போக ஆரம்பிச்சுரும். அவன் புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பான். அது வந்து அந்த ஏரியால வந்து நல்லா போக ஆரம்பிச்சுரும். அதாவது ஒரு ஏரியால வந்து டீ கடை இல்ல பிரியாணி இந்த ரோட்டோரத்தில வந்து பிரியாணி போடுறது, இல்ல பிரியாணி கடை போடுறது, அந்த மாரி ஏதோ ஒண்ணு அவன் பண்ணியிருப்பான். அது வந்து கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சுரும்னு வச்சுக்கோங்க. அவன் நல்லா பிசினஸ் பண்ணி அவன் நல்லா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து ஓகே இவன் இது பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது பட்டாசு கடை போடுறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். பட்டாசு கடை போட்டிருப்பான். 1 வருஷம் போட்டிருப்பான். அந்த வருஷத்துல அவன் நல்ல காசு எடுத்திருப்பான். அப்புறம் ஊர்ல நெறைய பேர் என்னடா அவன் போட்டு அவ்வளோ அவ்வளோ காசு எடுத்துட்டான். நம்ம நம்ம வந்து என்ன பண்றது? இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். நம்ம சிவகாசி போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் அவங்க 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 போய் அதே மாரி வாங்கிட்டு வந்து அவங்களும் ஒரு இடத்துல தள்ளி போய் போட்டிருப்பாங்க. அப்ப வந்து அவங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல
நல்ல காசு வந்து இந்த வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு ஆப்டிமிஷன் ஸ்டேஜ் சொல்லுவோம். யூஃபோரியா ஸ்டேஜ் எப்படின்னா என்னன்னா, அந்த தெருவுல இருக்க எல்லாருமே வந்து பட்டாசு கடை போடுறது. அப்ப அ ஒருத்தன் போடுறப்ப அந்த தெருவுல இருக்கவன்லாம் அவன்ட்ட பட்டாசு வாங்குனான். அப்போ தெருவுல இருக்க எல்லாருமே போ போ போட்டான் அப்படின்னா, எ எ யார்ட்ட பட்டாசு வாங்குவான்? அவன் அவன் வாங்கிட்டு வந்து அவனே உட்காந்து வெடிச்சுக்க வேண்டியது. அப்ப அவன் மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டு, ஓகே நம்ம வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு, அப்ப அவன விட நான் விலை கம்மியா தரேன். இவன விட நான் விலை கம்மியா தரேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் எதுக்காக அவங்க இது பண்ணாங்களோ, கடைசியில போட்ட காசு வந்தா போதும்ன்னு சொல்லிட்டு, இருக்கிறதுலே கம்மியா கூட அவங்க வந்து விக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க வந்து அப்படியே வந்து இது இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுதான் யூஃபோரியா ஸ்டேஜ் அப்படிங்கிறது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில வந்து எனக்கு போட்ட காசு வந்தா போதும்ன்னு அவங்க வந்து இது இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுதான் பேனிக் ஸ்டேஜ். ஸோ இந்த மாரி தான். பிசினஸ்ல இதே மாரி தான். இப்ப முக்காவாசி வரவனுங்க எல்லாருமே டீ கடை போடுறது, பிரியாணி கடை போடுறது, ஹோட்டல் தொறக்கிறேன், அப்புறம் வேற என்ன பொட்டிக்கு, அப்புறம் வந்து பியூ பியூட்டி பார்லர் வந்து இது பண்றது. அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் ரீல்ஸ் போடுறான், எவனோ ஒருத்தன் இது பண்றான்னா, அத பார்த்து அதே தான் கன்டினியூஸா வந்துட்டே இருக்கு. அதே மாரி இந்த இப்ப இப்ப வந்து ஹாட்டா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த ஃபிரான்சைஸ்ல வந்து இந்த ப்ளே ஸ்கூல் ஓப்பன் பண்றது. ப்ளே ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. ஒரு 1,00,000 குடுத்தீங்கன்னா, எங்க பேர்ல நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்க வந்து மெட்டீரியல் என்னென்ன சொல்லி தரோமோ, எல்லா மெட்டீரியலுமே நாங்க குடுத்துக்குவோம். நீங்க உட்காந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டு போயிடுறான். கொஞ்சோண்டு இடம் இருந்தா போதும்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுங்க ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துக்கிறானுங்க. ஆனா, அதில என்ன வேலை செய்யணும்? என்ன பண்ணணும்னு சொல்லி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எதுவுமே அவனுக்கு இதாக மாட்டேங்குது. அந்த மாதிரி ரொம் ரொம்ப இப்ப நீங்க ஒரு பிசினஸ்க்குள்ள வரீங்கன்னா, நீங்க அந்த பிசினஸ் அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இப்பதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜா? இப்ப நம்ம போனோம்னா நமக்கு நல்ல லாபம் வருமா? இல்ல எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லாருமே பண்ணிட்டு இருந்தா, அந்த இதுக்குள்ள போயிட்டு நமக்கு எந்த அளவுக்கு அதுல வந்து நம்ம 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 வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதுல வந்து மார்க்கெட் ஷேர் எந்த அளவுக்கு அதில நம்ம வந்து மார்க்கெட் ஷேர பிடிக்க முடியும். ஸோ, அதில வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம இது 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 பண்ணிட்டு தான் போகணும். இப்போ வந்து அது செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நெறைய பேர் கடை போட்டுருக்காங்க. அப்ப நம்ம அதில வந்து நம்மளும் அதில கடை போட்டோம்னா, நமக்கு அதில லாபம் வருமா அப்படின்னு பார்க்கணும். இல்ல ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னா, நீங்க அதில போய் கடை போடுறதே வேஸ்ட்டு. ஏன்னா இ அ இந்த மதுரையில சொல்லுவாங்க. மதுரையில வந்து எங்க டீ கடை போட்டாலும் ஓடுறீங்க. யாரும் போட்டாலும் முடிச்சிடும். சரி ஓகேங்க. நீங்க டீ கடை போடுறீங்க. அங்க ஓடுது. அதே மாரி சென்னை அண்ணா நகர். சென்னை அண்ணா நகர்ல லெஃப்ட் சைட்ல திரும்புனா 10 அடிக்கு ஒரு டீ கடை. ரைட் சைட்ல திரும்புனா 10 அடிக்கு ஒரு டீ கடை. அது போக ரோட்ல இருக்கவன மாரி அது இதையும் போட்டு வித்துட்டு இருப்பானுங்க. எதுக்கு? சரி ஓகே. நீ எத போட்டாலும் ஓடுது. அந்த நம்பிக்கையில போடுற ஓகே. உன்னோட பிசினஸோட கோல் என்ன? நீ எத நோக்கி நீ வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற? என்ன நெனச்சு நீ பண்ற? நீ ஒரு அல்டிமேட்டா நீ ஏதோ ஒண்ணு நல்லா சம்பாரிக்கணும். பெரிய லெவல்ல வரணும். இத வச்சு நான் கொஞ்சம் பெருசா போகணும் அப்படின்னு யோசனை பண்ற. அப்ப ஆல்ரெடி 10 பேர் இருக்கிற இடத்துல நீ 11வது போய் உட்கார்றேன்னா, அதுல நீ அந்த 10 பேர தாண்டுறதே உனக்கு பெரிய டாஸ்க் பெரிய இது. அந்த இடத்துல நீ என்ன சம்பாதிச்சிட முடியும்? என்ன நீ வந்து இது பண்ணிற முடியும்? அதெல்லாம் யோசிக்காம இவங்க பாட்டுக்கு இது பண்றாங்க. இப்ப நான் ஒரு 2 வீக்ஸ் பேக் நீயா நானா ஷோல கூட இந்த பிரான்சைஸ் பத்தி தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. அப்ப அப்ப எனக்கு பார்க்குறப்ப இந்த பிரான்சைஸ் குடுத்தவன் மேல எனக்கு வந்து தப்பே இல்லன்னு தான் தோணுது. ஏன்னா, இப்ப 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 அவனுக்குமே அது ஒரு பிசினஸ் தானே. இப்ப நீங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவனோட பிசினஸ் அது. இப்ப அது வந்து ஒரு அக்குமுலேஷன் ஸ்டேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா, அக்குமுலேஷன் ஸ்டேஜ்ல இல்ல ஆப்டிமிஷன் ஸ்டேஜ்லயே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா, இப்ப நெறைய பேர் வந்து பிரான்சைஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி ஆசைப்பட்டு வரானுங்க. அப்ப இப்ப அந்த பிசினஸ் ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. அதனால அவனுங்க வந்துட்டு இது பண்றானுங்க. அப்ப நான் அவனுங்கள தப்பே சொல்லல. ஏமாற்றதுக்கு அவங்களோட இது என்ன? அவனுகிட்ட இருந்து காச வாங்கிக்கணும். காச வாங்கிட்டு அவனுக்கு என்ன இந்த மசாலா பொருள் தர்றதோ, இல்ல என்ன சோர்ஸ் மெட்டீரியல் என்ன தர்றதோ, அந்த மெட்டீரியல் தர்றத அவனுக்கு பிராண்ட் நேம் வந்து ஷேர் பண்ணிக்கிறது. அது மட்டும் தான் அவனுக்கு வேல. அத தாண்டிட்டு அந்த பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாம அவனுங்க வரானுங்க, லாஸ் பண்றானுங்க அப்படின்னா, அது அவனுங்க தப்பு. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு இதுக்குள்ள போறீங்க. 1,50,000 போட்டு உனக்கு வந்து மாசம் 2,00,000 நீங்க போடுங்க. மாசம் உங்களுக்கு 1,00,000 வரும் அப்படின்னா, அத நம்பி நீங்க போறது உங்களோட பேரஸ மட்டும் தான் காரணம். நீங்க வந்து நான் போனேன், கஷ்டப்பட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. நீங்க போடுங்க. போட்டா ஒரு 2,00,000 போட்டா 1,00,000 வருது அப்படின்னாலே உங்க பேரஸ தான் அந்த இடத்துல முன்னாடி வருது. அப்ப நீங்க வந்து காசு எடுக்கணும்னு தான் நீங்க போறீங்களே தவிர, ஓகே இந்த பிசினஸ் வந்து நல்ல பிசினஸ். இந்த பிசினஸ் நம்ம பண்ணோம்னா, இந்த பிசினஸ் சஸ்டெயின் ஆகும். இந்த பிசினஸ் நல்லா பெருசாகும். நம்ம பின்னாடி பெரிய ஆளா வருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க போகவே கிடையாது. நீங்க 2,00,000 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 1,00,000 மாசத்துக்கு 1,00,000 வருதுன்னா 2 மாசம் பண்ணாலே நமக்கு போட்ட காசு வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம பண்றது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா தான். நம்ம டக்குனு பெரிய ஆள் ஆயிடலாம். அப்படிங்கிற ஒரு பேராசை மட்டும் தான் உங்களுக்கு முன்னாடி வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பிசினஸ் பண்ண வந்தவன் மேல மட்டும் தான் தப்பு. அந்த ஏமாத்துறவன் எப்பவுமே ஏமாத்துறவன் வந்து இருந்துட்டே தாங்க இருப்பான். நீங்க எங்க போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும், நீங்க ஆஃபீஸ் போனாலும் சரி, இது எங்க போனாலும் சரி, எங்க இது பண்ணாலுமே ஏமாத்த விழுந்துட்டே தான் இருப்பான். நீங்க ஏமாறுறீங்க அப்படின்னா, ஏமாற்றுறது தான் பெரிய தப்பு. ஏமாத்துறத கூட நான் 2வதா தான் சொல்லுவேன். ஏன்னா, அ ஏன்னா ஊரு ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா எல்லா பக்கமே ஏமாத்த விழுந்துட்டே தான் இருக்கான். ஏன்னா, நீங்க ஏமாத்துறதுக்கு வந்து ஏன் இடம் தர்றீங்க? அந்த நீங்க ஏமாறுறீங்க அப்படின்னாலே, அந்த இடத்துல வந்து உங்களோட ஏதோ ஒரு காரணத்துல தான் நீங்க ஏமாறுவீங்க. ஏதோ ஒரு பேராசையோ, ஏதோ ஒரு காரணத்துல தான் நீங்க ஏமாறுவீங்க. அதுதான் மிகப்பெரிய தப்புங்கிறேன். ஏமாறுறது தப்புன்னா, இப்போ ஒரு ஒரு பாட்டி இருக்காங்க.
இருக்கிறவங்ககிட்ட போய் வந்துட்டு ஏதோ ஏமாத்தி அவங்க கழுத்துல காதுல கத்த பிடிங்கிட்டு போறாங்கன்னா, அந்த பாட்டி மேல தான் தப்புன்னு நான் சொல்லல. நான் அந்த மாரி சொல்ல வரல. பட் ஆனா நீங்க ஏதோ ஒரு பேராசையினாலயோ, ஏதோ ஒரு இதனால தான் நீங்க ஏமாத்துறதுக்கு இடம் தர்றீங்க அப்டின்னா, அது உங்க மேல தான் தப்பு. நீங்க அந்த மாரி வச்சுக்கவே கூடாது. அந்த மாரி வச்சுக்காம இது பண்ணாம, நீங்க வந்து ப்ராப்பரா வந்து இது பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஃப்ரான்சைஸ் வீடியோல எல்லாருமே அதான் சொன்னாங்க. என்ன இப்டி ஏமாத்திட்டேன், அப்டி ஏமாத்திட்டேன். நீங்க எதுக்கு அவ்வளோ பேராசைப்பட்டு போறீங்க? அவ்வளோ இது பண்ணி போறீங்க? யாருக்குமே அந்த பிசினஸ்ல வந்து முன் ஒரு பிரியர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரியே தெர்ல. அந்த பிசினஸ்ல கத்துக்கிற ஆர்வம் இந்த மாரியும் தெர்ல. நான் ஒருத்தன கூப்ட்டு வந்து வேலைக்கு வச்சேன். அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். அவன் என்ன இப்டி யூஸ் பண்ணிட்டான். அவன் என்ன இப்டி பண்ணிட்டான். அவங்கள ஹேண்டில் பண்ணவே முடியல அப்டின்னா, எ நீங்களே இப்போ ஒரு கார்ப்பரேட்ல வேலை செய்றீங்க. அப்ப டிஎலுக்கு வந்து உங்களுக்கு அந்த வேலைய பத்தி எதுவுமே தெரியாது. அவன் சும்மா ஒரு மாக்கா மாரி வந்து உட்காந்துருக்கான் அப்டின்னா, நீங்க அவன ஏமாத்த தானே பார்ப்பீங்க. இப்ப இதுவே டிஎல் வந்து விஷயம் தெரிஞ்சவன், அவனுக்கே எல்லாம் தெரியுது அப்டின்னா, நீங்க அவன ஏமாத்த முடியுமா? அவனுக்கு விஷயம் தெரியும். அவன் வந்து கேள்வி கேட்டுருவான். அவனுக்கு சமாளிக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க உட்கார்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு போவீங்க. இதுவே அந்த டிஎலுக்கு வந்து விஷயமே தெரியாது. அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அப்டிங்கிறப்ப, நீங்க அவன ஏமாத்தி எப்படி ஓபி அடிச்சு சும்மா கொண்டு போலாம் தான் நீங்க பார்ப்பீங்க. அதே அதே மென்டாலிட்டி தான் உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் இருக்கும். நீங்க வந்து அந்த நேரத்தில இன்னொருத்தவங்கள ஏமாத்திட்டான் அப்படின்னா, நீங்க நீங்க தான் அவன வந்து உங்கள ஏமாத்துறதுக்கு நீங்க தான் இடம் குடுத்துருக்கீங்க. அப்படி இடம் தராம உங்களுக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கே பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்க அவனுக்கு சட்டைய பிடிச்சு கேட்கலாம். "நீ எப்படி இதுதான் நீ வேலை செய்ற லட்சணமா? இதான் இதா? நீ இப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கு வேலை தெரியாம நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆமா சரி அப்ப நீயே பண்ணிக்கட்டான்னு போவான். பட் ஆனா உங்களுக்கு வேலை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவன் அப்படி பேச மாட்டான். அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். இவருக்கு விஷயம் தெரியும். இவன்ட்ட நம்ம பேசக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு பெரிய பெரிய இடத்துல இந்த எனக்கு ஆள் பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய எஸ்டாபிளிஷ்டான பிசினஸ் பண்றவங்க, நல்ல பி நல்ல வேலை செய்றவங்களுக்குலாம் அது வராது. ஏன்னா, அவங்களுக்கு போனா கூட அவங்க வந்து வச்சு அவங்களால அந்த வேலைய சமாளிக்க முடியும். அவங்களால செய்ய தெரியும். அதனால அவங்கட்ட இருக்கவன் வந்து இவங்கள வந்து நம்மளால அப்படி ஏமாத்த முடியாது. நம்ம ஒழுங்கா வேலை செஞ்சோம்னா தான் நமக்கு காசு கிடைக்கும்னு சொல்லி, அந்த மாரி புரிஞ்சு இருக்கவன் தான் இருப்பான். சும்மா நம்ம ஓபி அடிச்சுட்டு போலாம் அப்படிங்கிறவன்லாம் அங்க அங்க வந்து இருக்க முடியாது. அவங்க வந்து வச்சுக்கவும் மாட்டாங்க. அவங்க இது பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாரி விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு இது பண்ணி தான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ இதில பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா நெகட்டிவா தான் பேசியிருப்பேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றத பத்தி நெகட்டிவா தான் பேசியிருப்பேன். ஏன்னா, ஆ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது சொன்ன மாரி உங்களுக்கு பிளான் இருக்கு, ஐடியா இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. அத எஸ்டாபிஷ் பண்ண போறீங்க. அத மார்க்கெட் பண்ண போறீங்கன்னா, இல்ல ஃபேமிலி பிசினஸ் இருக்கு. அத நீங்க நீங்க பெருசா பண்ண போறேன் அப்படின்னா, அதெல்லாம் ஓகே. சும்மா வேலையில போர் அடிக்குது. எனக்கு வேலை செட் ஆகல. நான் வந்து பண்றேன் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா வந்து ஏத்துக்கவே முடியாது. அதுவும் இந்த பசுமை விகடன் படிச்சுட்டு வர்றது, ரீல்ஸ் பார்த்துட்டு வர்றது, அவன் சொன்னான், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பண்ணான், அவனுக்கு நல்லா வந்துருச்சு நான் பண்றேன். பைபாஸ்ல நான் போய் டீ டீ கடை போடுறேன். போட்டோனே நல்லா ஓடுது. அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் சக்சஸ் ஆகுறத வச்சுட்டு, நீங்க மொத்தமா உங்களோட லைஃப்ப தொலைச்சுட்டு, லைஃப் ஸ்டைல தொலைச்சுட்டு, கையில இருக்க காசு தொலைச்சுட்டு, நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, அது மொத்தமா தவறு தான். அத நீங்க வந்து மேக்ஸிமம் பண்ணவே கூடாது. அதுதான் நான் வந்து இந்த வீடியோல அத பத்தி தான் இந்த வீடியோல நான் மேக்ஸிமம் பேசணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். நீயா நானா வீடியோ பார்த்தப்பயே எனக்கு தோணுச்சு. இத பத்தி நம்ம ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. ஸோ, அதுக்காக பேசின வீடியோ தான் இது. இது வந்து சும்மா அந்த கன்டென்ட், இந்த கன்டென்ட்ட நம்ம ரெடி பண்ணி எதையும் வச்சு பேசுறது இல்ல. ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம பேசணும், நமக்கு தோன்றத பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேசுறது தான். ஸோ, அதுதான் அது. இந்த வீடியோல பேசினத பத்தி உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும். ஏதாவது மாற்று கருத்து இருக்கு, உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஸோ, நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல இதே மாரி வேற ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.